எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பொண்ணை நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணியா? பார்க்கலங்க. தேங்க்ஸ்ங்க. ஐயோ, யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க. முதல்ல இந்த பொண்ணு இருக்கிறது இந்த ஏரியா தானா? ஹலோ அண்ணி. விவேக், அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இன்னும் இல்ல அண்ணி, யாரை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க. சரி விவேக், எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிக்கணும். அவளை கண்டுபிடிச்சாதான் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கேளு. ஓகே அண்ணி, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அரவிந்தா மேடம், இங்க ஒரு சைன் பண்ணுங்க. சரி. நிறுத்துங்க அத்தை. என்னாச்சு? நீங்க எடுத்திருக்க முடிவு தப்பான முடிவுன்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு, ஒரு ஆதாரம் எனக்கு கிடைச்சிருக்கு அத்தை. என்ன சொல்லிட்டு இருக்க லக்ஷ்மி? நீங்க போடுற அந்த ஒரு கையெழுத்துனால மதிப்பான ஒரு இடம் அவங்க கைக்கு போறது இல்லாம சஞ்சனாவோட வாழ்க்கையும் பிரச்சனை வலையில சிக்கும்னு சொல்ல வரேன். ஏய் லக்ஷ்மி, மறுபடியும் புது நாடகமா? ஆமா, நாங்க எடுத்த முடிவு தப்புன்னு ஏன் சொல்ற? இது தப்பான முடிவுன்னு நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? கீதா, இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சந்தோஷ் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ண பொண்ணு. இப்ப சந்தோஷ் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க பொண்ணு. என்னது? சந்தோஷ் காதலிச்ச பொண்ணா? ஆமா. இந்த பொண்ணோட காதல் கீதல்னு எல்லாம் சுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு கடைசியில இந்த வீட்டு சம்பந்தம் வந்ததுனால இந்த பொண்ணு நடு ரோட்ல விட்டுட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன சத்தியத்தை காத்துல விட்டுட்டான். என்ன சந்தோஷ் இதெல்லாம்? அந்த பொண்ணை நீ காதலிச்சியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா சார், ஏதோ ஃப்ரெண்ட்லியா இருந்த, அத காதல் நினைச்சுக்கிட்டா. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா சேர்ந்து சுத்துறதுனால நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சுக்கிட்டா போல. இந்த பொண்ணு ஏதோ நினைச்சுக்கிட்டா, தப்பு ஏமாலன்னு சொல்றீங்க? சந்தோஷ், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன தாயாக்கி இப்ப இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்ட. மித்ரா சார், முதல்ல இந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பிடுங்க. நீ பண்ண உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். உன்னோட வாழ்க்கை கெட்டு போன மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போக கூடாதுன்னு நீ இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்க. உனக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது குறைவுதான். பரவாயில்லங்க, இந்த மாதிரி கேடு கட்டவனுக்கு இதான் சரியான தண்டனை. சரி, நான் போயிட்டு வரேங்க. நான் போயிட்டு வரேன் மேடம். சரி. தேங்க்யூ வெரி மச் லக்ஷ்மி. கடைசி நிமிஷத்துல உண்மையான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்துட்ட. சஞ்சனாவோட வாழ்க்கைய பிரச்சனை வலையில சிக்காம எப்படியோ காப்பாத்திட்ட. மித்ரா சொல்றது உண்மை லக்ஷ்மி. எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கைய நாங்க எங்க கையாலேயே அழிக்க பார்த்தோம். ஒரு அயோக்கியனுக்கு சஞ்சனாவை நாங்க கட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தோம். சரியான நேரத்துக்கு நீ ஆதாரங்களோட வந்ததால
சஞ்சனோட வாழ்க்கை பலியாகாம காப்பாத்தப்பட்டுச்சு. அப்படி இல்லனா நாளைக்கு எல்லாரும் வருத்தப்பட்டிருப்போம். சஞ்சனா கேக்குற கண்ணீர் கேள்விகளுக்கு எங்க கிட்ட எந்த பதிலும் இல்லாம நாங்க எல்லாரும் தவிச்சிருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி. சஞ்சனா தேங்க்யூ வெரி மச் அண்ணி, தேங்க்யூ வெரி மச். நீங்க மட்டும் இல்லாம போயிருந்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. மனசு கொண்டுட்டு வாழ்நாள் முழுக்க வாழ்ற நிலைமைய கொண்டு வந்திருப்பாங்க. உனக்கு அந்த நிலைமைய வரவிட மாட்டேன்னு நான் தான் வாக்கு கொடுத்தேன்ல சஞ்சனா. நீங்க வாக்கு கொடுத்ததுனால எனக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது நடக்கும்னு எவ்வளவு நேரம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மத்தவங்கள மாதிரியே நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம போயிருந்தா நான் வாழ்நாள் முழுக்க ஒரு உயிருள்ள போன மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். உனக்கு பிடிக்காத கல்யாணம் நடக்க போறதில்ல. எல்லாரும் உன்னை கட்டாயப்படுத்தி உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா நீ தப்பிச்சிட்ட. இனி நீ ஹாப்பியா இருக்கலாம். நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னா, ஆனா எனக்காக அன்னை எவ்வளவு அவமானங்களை தாங்கிக்கிட்டாங்க. எவ்வளவு பழிகளை ஏத்துக்கிட்டாங்க. எல்லாரும் எப்படிலாம் பேசினாங்க. நான் சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு யாருமே என்ன கண்டுக்கல. நான் உள்ளுக்குள்ளேயே வேதனைப்படும் போது அந்த வேதனை யாரு கண்ணுக்குமே இங்க படல. முதல்ல இந்த கல்யாணத்தினால நான் வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பனா, கடைசி வரைக்கும் வேதனைப்படாம இருப்பனான்னு யாருமே யோசிக்கல. என் வேதனைய புரிஞ்சவங்க அன்னிதான். எனக்கு தெரியும் லக்ஷ்மி, நீ பொதுவா நடந்துக்கிற விதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கும் புரியாத ஏதோ ஒரு சத்தியம் இருக்கும்னு நீ இன்னொரு தடவை நிரூபிச்சிட்ட லக்ஷ்மி. யாரு பொய்ன்னு விரல் நீட்டி காமிச்சாங்களோ அவங்க கண்ணுக்கே உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. யாரெல்லாம் நீ சொல்றது தப்புன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு நீதான் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க.